ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஒரு கராத்தே கிளாஸில் இந்த பையன் இந்த ஹைட்டெல்லாம் அசால்ட்டாக தட்டிட்டான். அதுவே கொஞ்சம் தூக்கி வச்சப்போ சின்ன வயசுலே இவன் ஆட்டிடியூட பாருங்களேன். முன்னாடிலாம் காதலுக்கு தூது விடுறதே குழந்தைங்களை வச்சுதான். அப்படி இந்த பையன் காதலுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணியிருந்தான்னு பாருங்க. அந்த பையனை ஐ லவ் யூ சொல்ல சொல்லிட்டு இவன் மறைஞ்சுக்கிட்டான். அட, உடனே ரிசல்ட்டும் கிடைச்சிடுச்சே. குழந்தைய ஈஸியா ஏமாத்திலாம் நினைச்ச அப்பாவுக்கு காத்திருந்த அதிர்ச்சி இருக்கே. பாட்டில் ஃபிளிப்லாம் நம்ம பண்ணா வராது, ஆனா குழந்தைங்களுக்கு அசால்ட்டா வரும். அதை பண்ணிட்டு குழந்தை கொடுத்த ரியாக்ஷன் கியூட்டா இருக்குல்ல. குழந்தைங்க எப்பவுமே விளையாட்டு புத்தியோட தான் இருப்பாங்க. அப்படி இந்த பையனும் விளையாட்டா சாப்பாடு எடுத்துட்டு வரும்போது மொத்தமும் போச்சு. குழந்தைங்க ஸ்கேட்டிங் கத்துக்கும் போது நடக்கிற காமெடி இருக்கே, அப்படி இந்த குழந்தை கத்துக்கும் போது அது அவர் காலில் அடிச்சிடுச்சு. நல்லாவே வலிச்சிருக்கும் போல. கூடவே ஒரு போட்டிக்கு முன்னாடி ஹைஃபை கொடுக்கறது வழக்கம். அப்படி இந்த போட்டியில 2 குழந்தைங்க ஹைஃபை கொடுத்துக்க ட்ரை பண்ணும்போது ஆளை விட ஹெல்மெட் தான் பெருசா இருக்கு. ஐலைனர் எடுத்து போட்டுக்கிறேன்னு குழந்தைங்களுக்கு இந்த பபிள்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி நினைச்சு இந்த பையனுக்கு பபிள்ஸை வாங்கி கொடுத்தா அதை ஊதுறதுக்கு பதிலா வாயில வச்சுட்டான். நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. குழந்தைங்களை ஏமாத்தி விளையாடுறது ரொம்பவே கியூட்டா இருக்கும். ஆனா இந்த பையன் அதுக்கு கொடுத்த ரியாக்ஷன் இருக்கே. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இத வச்சு அப்பா சத்தம் உண்டாக்குனதும் அதை பார்த்த குழந்தை ஆர்வமா வாங்கி ட்ரை பண்ணதும் குழந்தைங்க சின்ன வயசுல இருந்தே எந்த அளவுக்கு நடிப்பு திறமைய வளர்த்துக்கிறாங்கன்னு பாருங்க. ரெடி டமால், ரெடி ஸ்டார்ட் டமால் டம் யே நீ நடிகடா அம்மா மாதிரியே நடிக்க கத்துட்டாயா. இந்த பையனோட அப்பாவுக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துடுங்க. உன்னோட ஃபேவரட் கிரிக்கெட்டர் யாருன்னு கேட்டதுக்கு அவன் சொன்னது இருக்கே, தம்பி நீ கிரிக்கெட் பாப்பியா? உனக்கு பிடிச்ச கிரிக்கெட்டர் யாரு? மர்க்கா சொல்லு. என்னது தோபியா? டேய் அது தோனிடா. பையன் ரொம்ப நேரமா அமைதியா என்ன பண்றான்னு பார்க்க போகும்போது கீழே மட்டும் பாத்துறாத தம்பி. பார்த்துட்டான். ஒரு நிமிஷத்தை கேளுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வீடியோஸ் பண்றோம். இன்னும் அடுத்தடுத்து பெஸ்டா கொடுக்க சப்போர்ட் பண்ற விதமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இங்க இந்த குழந்தைக்கு பிறந்த நாள், அதனால ஸ்கூல்ல எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு இருக்கும்போது எல்லார் கவனமும் சாக்லேட்ல இருந்தது. ஆனா இந்த பயபுள்ள டேய் இதான் கிஃப்டாடா. ஒரு ஃபங்க்ஷன்ல டிஜே போட்ட பாட்டுக்கு இந்த பையன் குத்தாட்டம் போட்டிருந்தான் பாருங்க. ட்வின்ஸ் பிறந்தா அவங்கள அடையாளப்படுத்துறதே ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். அதனால இவங்க அம்மா யோசிச்ச ஐடியா இப்ப ரொம்ப ஈஸி இல்ல. ஐயோ சரிக்கு தண்ணியில விழுந்துடுவானே. கரெக்டா நின்னுட்டான். அத கீழே சிந்தினதே குழந்தைதான். அத நான் தான் அள்ளி போடுவேன்னு போடும்போது பசங்க பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது சாதாரணம் தான். அதுக்குன்னு இந்த வயசுலயே ஆரம்பிச்சுட்டான் பாருங்க. அம்மா மடியில இருந்து பக்கத்துல இருந்த பொண்ண கண்ணிமைக்காம பார்த்துட்டு இருந்தான். இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டியில வாயில குச்சின வாயில. எல்லாரும் கேஸ் விடுறது சாதாரணம் தான். ஆனா இந்த குழந்தை பண்ணதை பாருங்க, அடக்க முடியலையே. கியூட்டா கேஸ் அப்படிங்குது. தண்ணியில விளையாட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ விளையாடலான்னு இந்த பயபுள்ள போகும்போது காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இந்த பாப்பா என்ன சொல்றான்னு மட்டும் கேளுங்களேன். இந்த மாதிரி அம்மா போர் அடிக்குதா, என்ன பண்ணும் அதுக்கு நான் இப்போ அம்மாவை சேஞ்ச் பண்ணுமா? என்னது அம்மாவை சேஞ்ச் பண்ணணுமா? இந்த மாதிரி அம்மா போர் அடிக்குதா, என்ன பண்ணும் அதுக்கு நான் இப்போ அம்மாவை சேஞ்ச் பண்ணுமா? வெளிநாடுகள்ல டேப்ல இப்படிதான் தண்ணி குடிப்பாங்க. அப்படி இந்த குழந்தை டேப் ஓபன் பண்ணி தண்ணி குடிக்கலாம் நினைச்சது. ஜூஸை அம்மாட்ட கொடுத்துரு. அதுவரை நல்லா தான் கொண்டு வந்தான். பக்கத்துல வந்ததும் ஏண்டா ஏன் லெமனை டேஸ்ட் பண்ணிட்டு இந்த பொண்ணு கொடுத்த ரியாக்ஷன் இருக்கே, என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா, கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியுது. இந்த டாயை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதை இந்த குழந்தை விளையாடும் போது பொண்ணுங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த மேக்கப் போடுற ஆசை வந்துடுது. அதை இந்த குழந்தை எப்படி காட்டி இருந்ததுன்னு பாருங்க. யாரும் சிக்கலன்னு கோழி காலை பிடிச்சி நெய் பாலிஷ் போட்டு விட்டுட்டு இருக்கு. அம்மா சாப்பாடு கொடுக்க வரும்போதெல்லாம் பையன் சிரிச்ச சிரிப்பு இருக்கே, அப்பா ரொம்ப நேரமா போனே பார்த்துட்டு இருக்காருன்னு கடுப்பாகி விட்டாம் பாருங்க ஒரு எத்து. இதுவரை பார்த்தது பிடிச்சிருந்தா வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை தன்னோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கு. பாட்டி பேரனை பார்த்த சந்தோஷத்துல தூக்க போகும்போது தாத்தான்னு கூப்பிட்டுட்டு பாட்டியை கிராஸ் பண்ணி போயிட்டான். இந்த பைபிள மூக்க அறுத்துருவன்னு டீச்சரே மிரட்டி இருக்கான்.
குழந்தைங்க கையில் இருக்கிற பொருளை பிடுங்கினா அவ்வளோதான். கடைசியா குழந்தை கொடுத்த ரியாக்ஷன் செம கியூட். ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல குழந்தை அம்மா கிட்ட இருந்து கிரவுண்டுக்குள்ள ஓடிடுச்சு. இந்த சாக்கு பை ரேஸ்ல மற்ற குழந்தைங்க எப்படி வர்றாங்க? இந்த பையன் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அதை வாங்கி குடிக்கலான்னு ஓபன் பண்ற நிலைமை. இந்த பையன் பர்கர்ல உள்ள சீசனிங் எல்லாம் ஒண்ணா எடுத்துக்கிட்டு இருந்தான். ஏன்டா எடுக்கிறேன்னு கேட்டா, அந்த சீடெல்லாம் நட்டி வச்சு பர்கர் வளர்க்க போறானா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். கிவி பழம் கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும். அதை வாயில வச்சதும் ஏன் இந்த குழந்தை அழுகுதுன்னு கிட்ட போய் பார்த்தா, You're really close to the ground. Just let go. இதுக்குத்தான் அழுதியா நீயே? ஒரு குழந்தை ஹோம்ஒர்க்ல இந்த எம் பெர்ஃபெக்டா இருக்கு, ஆனா இதுல என்ன மேல 2 கொம்பு இருக்கேன்னு பார்த்தா, இந்த பொண்ணு தான் அப்பா மேல உள்ள பாசத்தை எப்படி காட்டி இருந்ததுன்னா, கார்ல ஐ லவ் மை டேடுன்னு எழுதி வச்சிடுச்சு. நமக்கெல்லாம் ஸ்கூல் போறவரை அம்மா தான் ஊட்டி விட்டுருக்காங்க. இங்க குழந்தைய ஸ்பூனை வச்சு சாப்பிட ட்ரை பண்ணும்போது கையில எடுத்துலாம் சாப்பிட மாட்டேன், ஸ்பூன்ல தான் சாப்பிடுவேன். இந்த பொண்ணோட கோபத்தெல்லாம் அந்த பொம்மை மேல காட்டும்போது ஒரு தடவை மிஸ் ஆனா பரவாயில்ல, எல்லாமே மிஸ் ஆயிடுச்சே. இந்த பாப்பா தண்ணிய கிளாஸ்ல ஊத்துறதுக்குள்ள பட்ட பாடு இருக்கே. ஃபில்டர்ல இருந்து தண்ணி பிடிக்க எப்பவும் இந்த ஐடியாவை தான் ஃபாலோ பண்றாப்ல. இவர்கிட்ட ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றதுக்குள்ள படாத பாடுல படணும். அப்படி இந்த குழந்தை ஐஸ்கிரீம் கேட்டு கொடுக்கல, உடனே வந்தது பாருங்க கோவம். டேய் கடையை உடைச்சிடாதடா, இந்த ஐஸ்கிரீமு. இங்க இந்த பையன் மாட்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதை தொட்டு கும்பிட்டுக்கிட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.